ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்களுக்கு நீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதலே அமலுக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். கோடை காலம் துவங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்தது நமக்கு தெரியும். இருப்பினும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை இந்த மலை வாசஸ்தலங்களான ஊட்டி கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வருவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள் கோடை சீசன் ஆகும். அவ்வாறு இந்த கோடை சீசன் காலத்தில் இங்கு இதமான காலநிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மே மாதத்தில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். குறிப்பாக ரோஜா கண்காட்சி, பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி உள்ளிட்ட எண்ணற்ற கண்காட்சிகள் இங்கு நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சமயங்களில், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய காலகட்டங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் இங்கு வருவதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு தங்குவதற்கான தங்குமிடங்கள் மற்றும் உணவகங்கள் போதிய அளவில் இல்லாத காரணத்தால் பலரும் சிரமம் அடைவதாக தகவல் வெளியாகின்ற நிலையில் நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது கடந்த ஆண்டு முதல் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய தேதிகளில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸை அறிமுகப்படுத்தியது. அதாவது இ பாஸை பெற்றுதான் மலைவாச தலங்களான நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும், விபத்துகளை கட்டுப்படுத்த முடியும். ஒரே நேரத்தில் அதிகமான சுற்றுலா பயணிகள் குவியும் நேரத்தில் அங்கு அவர்களுக்கு அசாதியான சூழ்நிலை ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்ற பல்வேறு கட்டுப்பாடுக்கு இணங்க இ பாஸ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி இ பாஸ் திட்டமும் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும், அதாவது தடை அறிவிப்பும் இவ்வளவு பேர் தான் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லாமல் இ பாஸ் விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே இ பாஸ் ஆனது கிடைக்கப்பெற்றது. அதன் எதிரொலியாக பல்வேறு ஆய்வுகள் அந்த இ பாஸின் மூலம் எடுக்கப்பட்டது. குறிப்பாக நாளொன்றுக்கு எத்தனை வாகனங்கள் மலை பகுதிகளில் வருகிறது, எத்தனை சுற்றுலா பயணிகள் உதகையில் தங்குகிறார்கள், அதே போல் கொடைக்கானலில் தங்குகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தரவுகள் கடந்த ஓராண்டு காலமாக எடுக்கப்பட்டது. அதன் அடுத்த கட்டமாக நாளை முதல் மலைவாச தலங்களான ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு நாளொன்றுக்கு 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களுக்கு 8000 வாகனங்களும், அதே போல் கொடைக்கானலில் வார நாட்களுக்கு 4000 வாகனங்களும், வார இறுதி நாட்களான சனி, ஞாயிறுக்கு ஆகிய நாட்களில் 6000 வாகனங்களும் என ஒரு கட்டுப்பாடை விதித்துள்ளது. இந்த கட்டுப்பாடை பொறுத்தளவு சுற்றுலா பயணிகள் வரும் பொழுது அவர்கள் ஒரு இடத்தில் தங்கி அந்த சுற்றுலா தலத்தை முழுவதுமாக கண்டு ரசித்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு உண்டான உணவு கிடைக்க வேண்டும், தங்கும் இடம் கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகள் முன்னிட்டு தான் இந்த அறிவிப்பை நீதிமன்றம் வெளியிட்டுவதாக கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இ பாஸ் மற்றும் வாகன கட்டுப்பாடு விதிக்கும் பட்சத்தில் உள்ளூர் மக்கள், அதாவது சுற்றுலாவை நம்பியுள்ள பல வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் ஒரு பக்கம் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த கண்டனங்கள் கடையெடுப்பு வரை வந்துள்ளது. அதாவது வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த இ பாஸ் மற்றும் வாகன கட்டுப்பாட்டை முழுவதாக நீக்க வேண்டும் என்று வணிகர் சங்கங்கள் நீலகிரி மாவட்டத்தில் பெரும் கடையடைப்பை நடத்த உள்ளனர். இருப்பினும் இந்த கட்டுப்பாடுகள் உள்ளூர் மக்களுக்கு செல்லாது எனவும், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் வாகனங்கள் இந்த கட்டுப்பாட்டுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும், அவசர தேவைக்காக ஊர்திகள் மற்றும் அரசு பேருந்து, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சென்று வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி வில்லியம், உங்களுடைய தகவல்களுக்கு.